நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எப்படிங்களா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை குறித்து 10-12 மணி நேரம் நான் பேசியிருப்பேன். யூடியூப்ல இருக்கும். நாம் பாவிகளா இருக்கையில், ஏன் நாம் பாவிகள்? தாவீது சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். நாம் உற்பத்தி ஆவதே பாவத்தில். ஆண்டவர் பூமியை கண்ணோக்கி பார்த்தார், நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார். அப்ப அப்படி விட்டுற முடியுமா? விட முடியாது. ஏனென்றால் மனிதனை அவருடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் ஆண்டவர் உண்டாக்கினார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். யார் யார் மீது அன்பு கூறுறாங்க அப்படின்னா, சில சமயங்களில் சில பிரச்சனைகள் வருகிறது. ஹோட்டல்ல ஒருத்தர் சாப்பிடுறான், இன்னொருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். ஹோட்டல்ல வேலை செய்யற சர்வீஸ் என்ன பண்ண, சாம்பார் ஊத்த சொல்லி இருக்கிறான். இவன் அடுத்தவனுக்கு ஊத்திட்டு இவனுக்கு ஊத்தாம போனதுனால சல்லு வெளியே போய் வந்து கட்டத்துல வந்து ஓங்கி அடிச்சு அவன் செத்துட்டான். இதனால சண்டை. சாம்பார் ஊத்தாததுக்கு ஒரே அடி உயிர் போச்சு. வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு. இன்னைக்கு நம்ம யோசித்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. சில சமயங்களிலே நாம் உயிர் வாழ வேண்டுமானால் சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சின்ன பையன்கள் வரையிலும் உற்சவ கத்திரிச்சு தான் சுத்திட்டு இருக்கிறான். ஆகவே நமக்கு ஞானம் அவசியம். சிலர் சொல்லுவாங்க, அந்த பையனோடு சேராத, அந்த பையனோட சேராத, அந்த பிள்ளையோட சேராத, அப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஏன்? அதனுடைய சூழ்நிலைகளை பெற்றோர்கள் பார்த்திருப்பாங்க, அதனால பழக வேண்டாம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்ம யார் நேசிக்க முடியும்? பாவிகளாக இருப்பது நேசிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்மையும் ஒருவர் நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசிக்கிறார். கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். இரட்சகர் நம்மை நேசிக்கிறார். எப்ப நேசிக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்ன பண்ணிட்டாரா? உயிரே கொடுத்துட்டாரா? நம்ம உயிரை எடுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? உயிரை எடுக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? உயிரை கொடுத்ததினாலே அவர் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். புரியுதா? புரியலையா? புரியுதா? புரியலையா? உங்க வீட்டுக்காரர் உங்களை ஆரம்பத்தில் நிஜமா நேசித்த மாதிரி நேசிக்கிறாரா? ஆரம்பத்தில் நேசித்த மாதிரி இப்ப நேசிக்கிறாரா? இல்ல உங்க மனைவி ஆரம்பத்தில் நேசித்த மாதிரி நேசிக்கிறாங்களா? உங்க வீட்டுக்காரரை பத்தி கேட்டா நீங்க யாருன்றது தெரியும்.
உங்க வீட்டுக்காரர் யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். ஆனா யாருகிட்ட போய் கேட்டாலும் இவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஏன்னு கேட்டா யோவான் 13ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வரும் பொழுது அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய வேலை வந்தது என்பதை அறிந்து தம்முடையவர்களிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அது போல முடிவு வரையிலும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புல, நேசத்துல, பாசத்துல, காதல்ல என்ன இல்ல, கொஞ்சமும் குறைவும் இல்லை, மாற்றமும் இல்லை. ஆனா நாம் அவர் மீது வைத்த அன்பிலே மாற்றங்கள் இருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினார். ஏன்னா நானும் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறான். நம்முடைய அப்பா ஜீவனை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். விஸ்வாமித்திரர் என்கிற கதையை நீங்க படிச்சு பார்த்தா அதுல அது வரும். யாருடைய உயிரை கொடுக்க மாட்டார்கள். அப்ப இவனே போய் நிற்பான். அப்ப அவனுடைய நீதி நிறைவேற்றப்படும். அப்போ நாம் நமது வாழ்க்கையில நாம் பாவிகளாக இருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி சாய்ப்பது இல்லையே. ஆனாலும் இந்த பாவங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல அந்த தேவன் எப்படி நமது பாவங்களை மன்னிக்கிறார் என்றால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ யாரு ரத்தம் சிந்த வேண்டும்? ஆடு, மாடு, பன்றி இவைகளுடைய ரத்தம் அல்ல. கிறிஸ்து நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போ தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம பாவியாய் பிறந்தோம். இயேசு கிறிஸ்துவை எப்ப ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய பாவத்தை மன்னித்தார். பரிசுத்த உள்ளவனாய் மாறி இருக்கிறோம். பரிசுத்த உள்ளவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்வார். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் கரும பாவங்களாக இருந்தாலும் நம்மை விட்டு முற்றிலும் அகற்றிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:14 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவனை தந்தொள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இப்ப நான் ஒருத்தரை நேசிக்கிறேன். எப்பயும் நேசிக்க முடியுமா? 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 முடியாது. நீங்க ஒருத்தர் நேசிக்கிறீங்க, எப்பயும் நேசிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க பண்றதான காரியங்கள் நமக்கு பிரியமா இருக்கிற வரையிலும் நம்ம அவங்களை நேசிக்கலாம். பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது எல்லாமே மாறிவிடுகிறது. உலக பிரகாரமான வாழ்க்கை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்னத்தான் தவறுகள் செய்திருந்தாலும் அவர் மன்னித்து அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொள்கிறவராகவே இருக்கிறார். சில காரியங்களை நம்ம பைபிள் இருந்து படிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நாம் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அதற்கு, அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 25 இருந்து 27 வசனங்கள். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்பு ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினாய்?
அதற்கு லாபம். மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தினுடைய வழக்கம் அல்ல. இவருடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காக இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடி யாக்கோபு இவருடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில நம்ம விரும்பாதது நம்ம ஒட்டிக்குச்சா, ஒட்டிருக்கா, ஒட்டிருக்கலையா? இப்ப இதுல வசனத்துல படி ஒட்டிருக்கா, ஒட்டிருக்கலையா? காந்தம் போல ஒட்டிக்குச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் சொல்றான், பரிசுக்கு பரிசுல போட்டா இருக்குது, பரிசும் துளைய மாட்டேங்குது, போட்டாவில் இருக்கிற ஆளும் துளைய மாட்டேங்கிறான். அப்ப யார் இது? அது பிஞ்சு போன பரிசுல யார் போட்டதான் வச்சிருக்காங்க? மனைவி போட்டதான் வச்சிருக்காங்க. சொல்லலாம், பரிசும் துளைய மாட்டேங்குது, பரிசுக்குள்ள இருக்கிறவனும் துளைய மாட்டேங்குது. அது போலதான் இங்கே லாபானுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தி பேர் லேயா, இன்னொருத்தி பேரு ராகேல். அழகுள்ளவனாய் காணப்பட்டார். யாக்கோபு ராகேல் மேல விருப்பம் கொண்டான். காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நிறைய பேர் பேசுவாங்க. யாக்கோபுக்கு என்ன கல்யாணம் பண்ணா? என்ன மேரேஜ்? பெரிய பாசங்கள்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க. வெரைட்டி எடுத்துட்டு போட்டு இதுக்கு பேர் என்னது? அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவன் விரும்புறான், அவ்வளவுதான். அப்போ இவன் விரும்பாதது யாரு? ராகேல் விரும்பணும், லேயால விரும்பல. ஆனா என்ன நடந்தது? 7 வருஷம் ஆடுகளை வைத்தான், திருமணம் முடிந்தது. ஆனா காலையில தான் இவனுக்கு தெரியுது யாரு நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. பார்த்து பயந்துட்டான். ஏன்னா விரும்பினது எல்லாமே யாரு? ராகேல விரும்பினான். ராத்திரி எல்லாம் முடிந்து பார்த்தாலே என்ன ஏமாத்தலாமா? உன்னை நான் ஏமாத்தல, இன்னும் 7 வருஷம் பேசலாம். அப்ப தான் விரும்பின ஒரு காரியத்துக்காக அந்த 14 வருடங்களும் அவனுக்கு நேற்று கழிந்த நாளை போல் மாறிவிட்டது. அப்ப லக்குன்னு ஒண்ணு இருக்குது. அந்த லக்கை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த லக்கு இதுதான் அப்படின்னு ஓடணும்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஆனாலும் ஒரு ஏமாற்றம் வந்தது. இந்த லேயால் கணவனால் ஒதுக்கப்பட்டது. உண்மைதானா? உண்மையா பொய்யா? புரியலையா? லேயால் கணவனால் ஒதுக்கப்பட்டவள். காரணம், குச்ச பார்வை உடையவள், நல்ல அழகுள்ளவள் அல்ல. அப்படி அழகுள்ளவராக இருந்தா இவனை என்ன பண்ணிருப்பான்? விரும்பி இருப்பான். பார்ப்பதற்கு அழகு இல்லாதவளாக இருந்தபடினால தங்கச்சி விரும்பினான். ஆடுகளை மேய்த்தவன் 7 வருடங்கள் ஓடி ராகலை கல்யாணம் பண்ணலாம் என்று நினைத்தார். லேயா தன்னுடைய வாழ்க்கையில மனைவியாக வந்திருக்கும் பொழுது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கணவனால் ஒதுக்கப்பட்ட, கணவனால் வெறுக்கப்பட்ட, கணவனால் உதறி தள்ளப்பட்டவள் தான் யாரு? லேயா.
இந்த லேயால போல அநேகருடைய வாழ்க்கை காணப்படலாம். உண்மையா? ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, கணவனாக இருக்கிறாங்க, மனைவியா இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, காதுகுத்துக்கு போறாங்க, கருமாதிக்கு போறாங்க. ஆனா சமையல் ரெண்டு. கணவன் தனி சமையல், மனைவி தனி சமையல். இவர் செஞ்சது அந்த அம்மா எடுக்கக்கூடாது, அந்த அம்மா செஞ்சது இவர் எடுக்கக்கூடாது. குடும்பம் இருக்கா? இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கு. ஆனா பார்வைக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாக வாழ்வதை போல வாழ்க்கை, ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கை. அப்படி தேவன் விரும்பவில்லை. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதுல 31வது வசனத்தை வாசியுங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு என்ன பண்ணாங்களா? லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு போதுப்போ. அப்ப யார் அற்பமா என்றா? யாக்கோபு. கணவன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்றவன் அற்பமாக எண்ணப்பட்டார். யாரு? லேயாள். ஒருவேளை நீங்களும் அற்பமாக எண்ணப்படலாம். ஒரு கணவரால் அற்பமாக எண்ணப்படலாம். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று யாரு கண்டு? அறையில சொல்லுங்க. யாரு கண்டு? யாரு பார்த்தா என்ன, யாரு பார்க்காட்டி என்ன? கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேல் மலடியாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. யாரையுமே அற்பமாக நாம் எண்ணிவிட முடியாது. அற்பமாக எண்ணினபடியினால் ராகேலை கர்த்தர் நினைத்தார். லேயாளை கற்புதரிக்கும்படி செய்தார். கர்த்தர் லேயாளை நினைத்தள்ளினார். லேயாள் கர்ப்பவதியானாள். தொடர்ந்து லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அற்பமாக எண்ணப்பட்டார். கர்த்தர் லேயாளை நினைத்தார். உங்களையும் யாரு வேண்டுமானால் அற்பமாக எண்ணட்டும். அண்ணன் என்னலாம், அம்மா என்னலாம், அக்கா தங்கச்சி என்னலாம், சொந்த பந்தம் என்னலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நினைப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இவன் அற்பமாக எண்ணப்பட்டவர்களா? உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. உங்க யாராவது அற்பமா இருக்கிறாங்களா? என்னெல்லாம் அற்பமா இருக்காங்க. என்ன செஞ்சிருவான்? அது ஊர்லயே இருக்க மாட்டான், அவன் உட்பட மாட்டான். இப்படி எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்களே ஜமீன்தாருடைய பிள்ளைங்க உங்களை நினைச்சிருக்க மாட்டாங்க. என்ன நினைச்சாங்க? உட்படவே மாட்டான் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா உட்பட வைக்கிறவர் ஆண்டவர். பக்தன் படுகிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமே அல்லவோ. அப்ப நம்ம திக்கற்றவர்களாக எண்ணப்பட்டோம். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டார். கணவனால அற்பமாக எண்ணப்பட்டார். ஆனா அற்பமாக எண்ணப்பட்டதான லேயாளை கர்த்தர் நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் நான் அற்பமாக எண்ணப்பட்டாலும் யாரால எண்ணப்பட்டு கொண்டு இருந்தாலும் நம்ம நினைக்க ஒருத்தருக்கிறார். அவர் நினைத்தால் கொந்தளிப்பு அமலும். இப்போ நம்ம யார் நினைக்கணும்? கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவங்க நினைக்காம போயிட்டாங்களே, அவ்வளவு நன்மை நாம செஞ்சு அவங்க நன்றி இல்லை. 10 பேரை சுகமாக்கினாலும் ஒருத்தர் தான் வந்தா நன்றி சொல்ல. அது போலதான் நம்ம வாழ்க்கைக்கு இருக்கும். யாரு நமக்கு நம்ம நினைக்கிறாங்களோ நினைக்காம போறாங்களோ அதை பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம். நீர் என்னை காண்பது தேவன். வசனம் சொன்னா இல்லையா? நீர் என்னை அவர் நம்மை கண்டால் போதும். யாக்கோபு பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? யாக்கோபை உண்டாக்குனவர் பார்க்கிறா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ரூபன். ரூபன் என்றால் அதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் இருக்குது. இப்ப நம்ம சப்ஜெக்ட் அது வேண்டாம். இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவனை பெற்றெடுத்து ஆண்டவரின் சிறுமையை பார்த்தருளினார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்டவராக இருக்கிறோம். அதுக்கு சிறுமைப்பட்டவரின் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நமது வாழ்க்கையை சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இந்த சிறுமைகளை தேவன் நினைத்திருக்கிறார். ஒரு வியாதியாக இருக்கும் பொழுது ஒரு மனைவியினுடைய காரியத்தை புரிந்து கொள்ளலாம். மனைவி வியாதியாக இருக்கும் பொழுது கணவனின் காரியத்தை புரிந்து கொள்ளலாம். கணவன் மனைவி வியாதியாக இருக்கிற போது பிள்ளைகளுடைய அன்பை புரிந்து கொள்ளலாம். முடியுமா? முடியாதா? அப்போ அற்பமாக எண்ணப்படுவது. அந்த மாதிரி சமயத்துல தான் டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்ன பண்ணிடுறாங்க, மங்கையா முடிச்சிருங்க, இதனால என்ன பண்ண முடியல. உண்மையா இல்லையா? சிலர் வந்து என்ன பண்றாங்க, அவங்களே பண்ணிக்கிட்டு முடிச்சாங்க. டாக்டர்ஸ் சென்னையில 2 டாக்டர்ஸ் விஷம் கொடுத்து செத்து போனாரு. அதெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன். சாதாரண ஒரு மனுஷன் செத்து போறான், ரைட்டு. மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் செத்து போறோம். ஆனா இந்த நாள் வரை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தரின் சிறுமையை லேயாளின் சிறுமையை பார்க்கிற தேவன் நம்முடைய சிறுமையை பார்க்க மாட்டாரா? சொல்லுங்க, பாப்பாரா? உங்க சிறுமையை மாற்றுவாரா? வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. அல்லேலூயா. இங்கே ஒருவர் அற்பமாக எண்ணப்பட்டார். யாரு? அன்னாள். வெளிநாளினாலே அற்பமாக எண்ணப்பட்டால் அன்னாள். ஆனா எல்கானாவோ இவனை ரொம்ப நேசித்தான். யாக்கோபு ராகேலை நேசித்தது போல எல்கானா அன்னாளை நேசித்தான். ஆனா இந்த அம்மாவும் சொல்றது, உமது அடியாளுடைய சிறுமையை பார்த்தருளும். இவன் விண்ணப்பம் பண்ணுகிறா. ஆனால் லேயாலோ கண்ணீரை விட்டு கதறி இருப்பாள். இந்த அம்மாவும் அழுதாங்க. அந்த அம்மா என்ன இப்படி சொல்லுது, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேவாலயத்திலே தன்னுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை அன்னாள் ஊற்றினார். இந்த அம்மாவுக்கும் லேயாளுக்கு டிஃபரண்ட் இருக்கு. இவர் கணவனால் நேசிக்கப்பட்டவர், அவள் கணவனால் ஒதுக்கப்பட்டவர். அப்படி ஒதுக்கப்பட்டவரை ஆண்டவர் கண்ணோக்கினார், கற்பம் தரிக்கும்படி செய்தார். ரூபன் என்ற குமாரனை பெற்றார்.
அந்த அம்மா சொல்ற வார்த்தம், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். நாமும் நமது வாழ்க்கையில சிறுமையை நம்ம பார்த்தோம். இதே போல நீங்க ரூத்து புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். நான் நிறைவு உள்ளவராய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று நகோமி என்பானே என்றால். இந்த அம்மா யாரு? அதான் நம்ம தான் நகோமி தான். நகோமி கணவன் பிள்ளைகள் எல்லாரோடு சேர்ந்து எங்க போனா? மோவாப் தேசத்துக்கு போனா, குடும்பமா போனா. தேவனுடைய வீட்டை விட்டு, தேவனுடைய நகரத்தை விட்டு, மகாராஜாவின் அரண்மனையை விட்டு, அங்கே அப்பங்கள் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது ஓடுனா. அங்க ஓடி என்னத்தை இந்த அம்மா சாதித்தால்? கணவன் இறந்து போனார். 2 பையன்களுக்கு திருமணம் பண்ண 2 மகன்களும் செத்து போனான். இப்ப 3 பேரும் 30 தேவிகளுக்கு எப்படி இருக்கிறாங்க? விதவையா இருக்கிறாங்க. ஒரு அம்மா முத்தம் விட்டுட்டு போயிட்டாங்க. ரூத்துக்கு அம்மா மட்டும் சொல்லுது, பிரிந்து போவதை குறித்து பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்க இருக்கிறியோ நான் அங்க இருக்கிறேன், எங்க சாவியோ அங்க நான் செத்து போயிடுவேன். பேசுறா பேசுறா. இன்னைக்கு மருமகன் மாமியாரை கொண்டுருது. ஆனா இந்த மாமியார், இந்த மருமக விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டார். பேசுறா. இப்படி வரும்பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன நகோமி நல்லா இருக்கிறியா? நம்ம சொல்றாங்க, சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கசப்பை உண்டாக்கிட்டாரு. நான் சிறுமைப்பட்டு போயிட்டேன். என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம், மாறான்னு கூப்பிடுங்க. மாறானா கசப்பு, மாறாவின் தந்தரை மதுரமாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டு வந்ததான அந்த ரூத் வயல்களிலே கதிர்களை பொறுக்கும்படி செல்கிறார். இப்படி எல்லாம் போகணும், இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு மாமியா அவர் சொன்னதை அத்தனையும் கீழ்ப்படிந்தவன் ரூத்து. உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று போவாஸ் சொன்னான். ஒரு செல்வந்தனுக்கு திருமணமாகி அந்த வம்சத்தில் தான் இயேசுவின் சொல்லப்படுகிறார். 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, லேயாள், அன்னாள், நகோமி. இவங்க எல்லாமே சிறுமைப்பட்டதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நாம் ஏன் சிறுமைப்பட்டு போக வேண்டும்? வேதம் என்ன கூறுகிறது? சில வசனங்களை படிக்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துல 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவனுடைய சிம்சோனுடைய தலையில் இருக்கிறதான 7 சடைகளையும் சிரைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். இவன் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி. புருஷனுக்கு இது போல 100 மடங்கு பலன் உள்ளவன். ஒருத்தர் அவன் அசைக்க முடியாது. ஆனாலும் தேவன் சொன்னதான காரியங்களை இவன் சரியா கடைபிடிக்காதபடியினால் ஒரு பெண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னுடைய பலனை எல்லாம் இழந்து சிறுமைப்பட தொடங்கி தன்னுடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கேள்விக்குறியாக ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு இருந்தாலும்
ஆண்டவரை நோக்கி பார்த்தான். யார் நோக்கி பார்த்தான்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, பாவியாக எங்கள் கிருபையாய் என்று ஒருவன் மார்பில் அடித்துக் கொண்டான். அதுபோல இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கதறும் பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். இது இந்த தாகம் கோயில் எவ்வளவு பெரியது, எத்தனை வருடம் பழமையானது, இவன் எப்படி இந்த கோயிலை உடைக்க முடியும்? அவன் ரெண்டு பக்கமும் இருக்கிறதால ரெண்டு தூண்களில் இரண்டு கைகளை வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி செபித்ததான வேளைகளில் தலையில் முடி முளைக்க ஆரம்பித்தது. அந்த பலம் வந்த பிறகு வேதம் கூறுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தள்ளுனா அங்கெங்கே ஆட்டம் கண்டது. அந்த கோயில் நடுங்க ஆரம்பித்தது, விரிச்சல் விட ஆரம்பித்தது. எல்லாரும் உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓட ஆரம்பிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, சிம்சோனோடு கூட ஏறக்குற 30,000 பேர்கள் மாண்டு போனார். சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தும் கர்த்தரை நோக்கி சிந்திப்போம் என்று சொன்னால் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் கர்த்தர் அல்ல. குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் நம்மை தூக்கி நிலைநிறுத்துகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அல்லேலூயா. இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்ம கெட்டு போகணும்னு விரும்புகிற தேவன் அல்ல, முடங்கி கிடக்கணும் அப்படின்னு விரும்புகிற தேவன் அல்ல, நம்மை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுகிற தேவன், உலகத்துக்கு ஒளியாக வைக்கிற தேவன், உலகத்துக்கு உப்பாக வைக்கிற தேவன் அல்ல. இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நம்ம யாரால சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், யாரால அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறோம், நமக்கு கவலைப்பட வேண்டாம். யார் நம்ம அற்பமா எண்ணினாலும் சரி, யார் நம்மளை எப்படி எண்ணிருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சில சமயங்களிலே இப்படிதான் நடைபெறுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் சொல்றாரு, மோசமே நான் மாத்துவேன். அவர் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அவர் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவரை நம்ம எண்ணிக்கிறோம். அவர் தேவனால் அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் சிறுமையானவர் அப்படின்னு நம்ம எண்ணுறோம். அந்த கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பே கிடையாது. அவர் அடிக்கப்பட்டதினால், அவர் நொறுக்கப்பட்டதினால், அவர் ரத்தம் சிந்தினால், அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டால் யாரு? ஒருவேளை நாமும் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். அவைகளை எல்லாம் மாற்றுகிறவர் நம்மதான். இன்னொரு வசனத்தை பிடிப்போம்.
ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி நான் பார்ப்பேன். யார பார்க்கிறாரா? சிறுமைப்பட்ட சமயத்திலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிலருக்கு வசன கூட்டத்தான பயம் இல்லை, வசன கூட்டத்தான நடுக்கம் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தமது மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, சாம்பலுக்கு பதில் துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்து ரூபனை பெற்ற பிறகு ஆதியாகமம் 29:33 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டதில்லை, இவனையும் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூபனை பெற்றிருக்கும் பொழுதே சந்தோஷம். ஏன்னு கேட்டா அவருடைய தங்கச்சி எப்படி இருக்கிறா, குழந்தை எல்லாம் இருக்கிறா. என் வீட்டுக்கார அவ்வளவுதான் நினைச்சுட்டா, என்ன நினைச்சுக்கல, ஆனால் ஆண்டவர் நினைச்சுக்கிறார். ரூபனையும் கொடுத்தாரு, இப்ப யாரை கொடுத்தாரு? கர்த்தர் கேட்டார். அவர் கூட சொல்றார் அந்த பகுதியில, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சங்கீதத்தில் படிக்கிற 62 ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த அம்மாவுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். கேட்டு என்ன பண்ணிட்டாரா, ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. இந்த அம்மா என்ன பண்றாரு, சிபியோ அப்படின்னா என் சத்தத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உங்க சத்தத்தை உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். யாரெல்லாம் நினைக்கிறீங்க? 22வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்களேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவரை கேட்டருளினார். சிறுமைப்பட்டவனுடைய ஜெபத்தை அவர் அற்பமா என்றதுல தளரவில்லை. அதையெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நம்ம எல்லாம் சில சமயத்தில் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, நான் பாவி அப்படின்னு நாமே நொந்துக்குவோம். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அது மாற்றமே கிடையாது. நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. சரி, ஒரு பிள்ளை என்ன ஜெபம் பண்ணுவான்?
பொழுது விடிஞ்சதும் என்ன ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிறேன், என் பொழப்பை பார்த்து நான் போகிறேன், எங்கே நான் பிக்பாக் அடிக்கிறனோ அதை நான் மாட்டிக்கக்கூடாது. உண்மைதானே? ஓடுற பஸ்ஸில் நான் அப்படியே அங்கே குதிச்சிடுவேன், எனக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது, என்னை காப்பாற்ற ஆண்டவரே அப்படின்னு திருட ஜெபம் பண்ணுவான். ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுவான்? இல்லை வழியில் வரவங்க ஹெல்மெட் இல்லாமல் வரணும் ஆண்டவரே, லைசன்ஸ் இல்லாமல் வரணும் ஆண்டவரே. நான் பிடிச்ச உடனே அவன் எனக்கு பாக்கெட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே நிறைய வியாதி உள்ளவனா மாறணும் ஆண்டவரே, கை காலை உடைச்சிக்கிட்டு வரணும் ஆண்டவரே, துடிக்க வரணும் ஆண்டவரே. ஏன்னா அவனுடைய பொருள் கத்து கேட்பறா. இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் தொழில் ரீதியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறான். திருடுறதுக்காக சொல்லணும், உங்க சொல்லிடுவான், ஆளுக்கு போய் எடுக்கலாம், ஆளுக்கு போயிடுவான். யாரையும் இப்படி ஜெபம் பண்ணி போட்டு துன்மார்க்குடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறது இல்லை. பாவிகளுடைய ஜெபம் மடிக்கு திரும்பி வந்துடும். பைபிள் சொல்லுது நீதிமானின் ஜெபம் ஊக்கமானது, அது அதிக பலன் உள்ளது. வானத்தில் இருக்கிற மலையை கூட எலியாவின் ஜெபம் நிற்க செய்தது. 3 வருடம் பஞ்சத்தை ஜெபம் மாற்றிடுச்சு. பன்னின் மலை நிறுத்தினார் வல்ல தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கதறின தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கதறின தேவ ஜனங்கள். சொல்லுவோமா? கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன் நாம் நமது வாழ்க்கையில நம்ம அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டிருந்தாலும் தேவனால் நேசிக்கப்படக்கூடியவனா இருக்கிறார். இன்னொரு வசனம் 118 சங்கீதம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு தேவன் விசாலத்தை உண்டாக்கினார். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினார்கள் போவதில்லை. நீங்க எந்த நிலைமையில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். யோனா அவன் நினைவுக்கு வருகிறார். கீழ்ப்படியாமல் போனான். எங்கே போனான்? தர்சீசுக்கு ஓடி போனான். மீனை வைத்து அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்ட தேவன் சித்தம் கொண்டார். இவனை தூக்கி கடலில் போட்ட பிறகு அந்த பதஸ்ட நிலங்கள் எல்லாம் மாறுகிறது. அவன் சொல்லுகிறான், கடல் பாசிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் கடலின் ஆழத்துக்கு போனேன், அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து உதவி செய்து விடுதலை கொடுத்தார். அப்ப கர்த்தரை நோக்கி எங்கிருந்து கூப்பிடலாம். சிங்ககிரியோ அங்கிருந்து கூப்பிட்டா யாரு? அக்கினி ஜுவாலையிலிருந்து கூப்பிட்டான். நாங்கள் ஆராதிக்கிற தேவதைகளுக்கு தப்பி வைக்க எங்க இருந்து கூப்பிடலாம். சிங்ககிரியிலிருந்து கூப்பிட்டாலும் சரி, நெருப்பு சூழலிலிருந்து கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சத்தத்தை செபத்தை கேட்கிற தேவனாக, செபத்தை கேட்கிறவரே மாம்சமனையாவது உங்களிடத்திலே வருவார். எங்க இருந்து நம்ம கூப்பிடலாம். பேதுரு கடல்ல மூழ்க போறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தர் கேட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவ கிருபை, தேவ தயவு நம்மை தாங்குகிறது. நம்ம
நம்ம எங்க இருந்து கூப்பிடுறோம் என்பதல்ல, யாரை கூப்பிடுறோம் என்பதுதான் முக்கியம். அந்த கடல்வாசிகள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் நோக்கி கூப்பிட்டான், மீனுக்கு கட்டளையிட்டாரு, கொண்டு வந்து கைக்கு போட்டுச்சு. திரும்பவும் அந்த வேலையை அவன் செய்தான். நம்மை கொண்டு கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ, யாரு தடையாக வந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன் தடைகளை உடைத்து நம்மை செய்ய வேண்டிய காரியத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க தலைகளை உயர்த்த சித்தமானால் உயர்த்துவோம். பான பாத்திரக்காரனுடைய தலையை தேவன் என்ன பண்ணினார்? உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். சிறுமைப்பட்டவர்களை அவர் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டாரா? எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். நம்ம ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களும், ஒவ்வொரு உபவாசங்களும், ஒவ்வொரு கண்ணீரின் துளிகளும், வேதனைகளையும் தேவன் கேட்கிறார். அவர்கள் ஒன்று போதும், வீணா போகவே போக. வசனம் சொல்கிறது, உம்முடைய துருத்தியில் என் கண்ணீர் அல்லவா இருக்கிறது. உம்முடைய துருத்தியில் என் கண்ணீரை சேர்த்து. அப்ப நம்முடைய விடுகிறதான கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளையும் தேவன் மறந்து விடுவாரா? மறக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் அவர் கேட்கிறதான தேவன். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் 24:25. அங்கு தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பாடுகிறோம். லலலா 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 லலலா. சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. சொல்லுங்க. லலலா 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 லலலா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு குமாரனை பெற்று ரூபன் என்று பெயரிட்டார். அது நம்ம என்ன சொல்றாங்க? கர்த்தரின் செம்மையை பார்த்தார். திருப்பவும் கற்பம் தரித்து ஒரு குமாரன் பெறுகிறார். கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது ஒரு குமாரனை 3 முத்துக்களை பெற்றெடுத்து விட்டார். யாரு? லேயா. ராகேலுக்கு ஒரு புல்லு இல்ல, ஒரு பூச்சியும் இல்லை. இப்ப கல்யாணம் ஆன உடனே கேட்கறாங்களா, என்ன ஒரு புழு பூச்சி வைக்கலையா அப்படி கேட்கறாங்கல்ல. அது கேட்கறதுல அவங்க எவ்வளவு சங்கடமா இருக்குது. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில புருஷன் இவன் மேல் விருப்பம் இல்லை. ஆனாலும் இவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். இவருடைய சிறுமையை ஆண்டவர் பார்த்தார். அவர் கர்ப்பவதியாக தேவன் இருக்க செய்தார். முதல் குமாரன் ரூபன் என்ன சொல்லுது? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். 2வது ஒரு குமாரனை பெறுகிறார், சிமியோன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட்.
மூன்றாவது ஒரு குமாரனை பெறுகிறார். லேவி என்னோடு என் புருஷன் சேர்ந்து இருப்பார். சிலர் சொல்றாங்க, ஏன் பைக்ல போகும்போது கணவனை மனைவி கட்டி பிடிச்சிக்கிற அப்படின்னு கேட்டா, எங்கன்னா போய் தள்ளி விட்டுருவோம், விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விடுவோம். ஒரு நல்ல நம்பிக்கை. என் வீட்டுல என்ன பிடிக்கிறதே கிடையாது, தம்பி பிடிச்சிக்க. ஒரு சில மாதிரியே ஆரம்பிச்சுக்கிட்டே போங்க. எனக்கு பார்த்ததே கடுப்பா. ரோட்ல போகும்போது ஜோடியாக கை பிடிச்சிட்டு போறது. சரி, அப்ப பண்ணி போறாங்க. நம்மளுக்கு ஒத்து வரல சொல்றாங்க. அப்படி பிடிச்சிட்டு போறீங்கன்னா விழுந்தா 2 பேரும் ஒன்னா விழுந்து சேர்த்துருவோம். நான் இந்த மாதிரி சொல்றாங்க, என் கணவர் என்னோடு இருப்பார். ஆமென். நீங்களா உங்களோட இருக்கு நினைக்கிறீங்களா? தண்ணி தொலைஞ்சு ஒழிட்டு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. ஆனா இந்த அம்மா நினைக்கிறாங்க, ஆமென், என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 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 ஹalleluya. நீங்க சொல்ற ஹalleluya சொல்றத பார்த்தாலே வேதனை எனக்கு புரியுது. நம்ம பேருக்கு தான் இருக்கிறான், எதுக்கு இருக்கிறத விட செத்து போயிட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு ஒரு அம்மா ஒரு பாசமா என்ன சொன்னாங்க. ஏமா செத்த பென்ஷன் எனக்கு வரும், இன்னைக்கு 25,000 30,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு முடியாம போச்சு. அதனால தான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. அப்போ காலனா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை. கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னா என்ன கிடைக்கும்? பென்ஷன் கிடைக்கும்ன்றதுக்காக பார்த்தது. அதுக்கு நம்ம வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். ஒரு குமாரனை பெற்று என்ன பேட்டாங்களா? லேவி. லேவினா இந்த அம்மா சொல்றாங்க, என்னோடு சேர்ந்து இருப்பார். ஆமென். அப்ப என்னன்னா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற காலத்துல ஏற்ற துணை தேவன் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ லேயாவுடைய அப்பா பேர் என்னது? லாபானுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் பேரு, ரெண்டாவது பேரு. இப்போ 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், காய்களை கொடுத்தான். இப்ப ஆக மொத்தம் 4 பேர். புரியுதுங்களா? இந்த 4 பேருக்கும் இவன் ஏறக்குறைய 13 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். ஏறக்குறைய 21 வருடங்கள் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றான். அதுவும் இப்ப நமக்கு வேண்டாம். இப்போ 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்னு ரூபன். ரூபன்னா என்ன அர்த்தம்? ரூபன்னா தண்ணீரை போட்டு தலைமுறை, அந்த அர்த்தத்துல நம்ம போக வேண்டாம், நேரம் இருக்காது. இந்த அம்மா சொல்றது என் சிலுவையை பார்த்தான். 2வது சிமியோன் கேட்டருளினார். 3வது லேவி, இனி என் கணவர் என்னோடு அப்படின்ற காரியங்களோட இருக்கு. திடீர்னு திருப்பி ஒரு காரியம் நடக்குது. வாசிங்களா? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அந்த யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பா ஓமேகாவும் நீரே. அல்லேலூயா. இந்த யூதாவின் கோத்திரத்தில் தான் யூத கோத்திர சிங்கம் வந்தார். இதுல நமக்கு என்ன புரியுது? ரூபனை பெற்ற பொழுது சிறுமையாக இருந்தார். சிமியோனை பெற்ற பொழுது ஜெபத்தை கேட்கிற ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. லேவியை பெற்ற பொழுது என் வீட்டுக்காரர் என்னோட கூட இருப்பான். இப்ப இவளுக்கு என்ன சொல்லுங்க? என் புருஷன்கிட்ட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, கர்த்தரை துதிப்பேன் காலத்திலும். ஆமென். அந்த நிலைமைக்கு நீங்க வரணும். கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் எடுத்தால், கர்த்தருடைய நாமத்துக்கு இவர்களை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை அவர் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சோதரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யூதா என்றால் துதி. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு. 35 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். ஆமென். இப்ப நீங்கள் நான் என்ன சொல்லணும்? 139 சங்கீதம் 14வது வசனம். 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா? பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். யார் கர்த்தரை துதிப்பது? சங்கீதம் 150 சொல்கிறது, நாசியில் சுவாசம் யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மலைகளும் குன்றுகளும் பர்வதங்களும் மலைகளும் ஊர்வன பரப்பன நடப்பன யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து புறம்புல படிக்கிறார் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும். படிக்காத லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. உங்கள் மேல என் மேல தேவன் பிரியமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:25 பவுலும் சீலாவும் என்ன பண்ணுகிறார்கள்? சிறைச்சாலையில இருந்து கர்த்தரை நோக்கி துதிக்கிறார்கள். அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்குகிறது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகிறது. அந்த துதிக்கோட வல்லமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். துதிக்கும் பொழுதுதான் எரிகோவின் கோட்டை எல்லாம் உடைந்து போனது. துதிக்கிறதான தேவ ஊழியர்கள் யோர்தானில் கால் வைக்கும் பொழுதுதான் யோர்தான் குவியலாய் மாறியது. செங்கடல் வழி திறந்தது. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். எனவே இந்த ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் துதிபலிகளை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். யூதா என்றார் துதி. அதுக்கு பிறகு அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டது. இவர் என்ன உங்களுக்கு தெரியுது? கணவனே அவரை நேசிக்கல, ஆனாலும் 4 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். சொல்லுவாங்க 4 பிள்ளைகளை பெற்று நடுத்தருல இருக்காங்க. ஆனா இந்த அம்மாவை ராஜ்யத்தை போல கற்று வச்சார். அந்த கோத்திரத்துல தான் யார் வந்தா? யூதா கோத்திரத்தின் அம்மாவுடைய வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த அம்மா எடுத்ததான ஒரு முடிவு என்னன்னா, என் புருஷன் என்ன நேசிக்கிறானே இல்லையா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொருவரும் வந்துடணும். எங்க அப்பா என்ன நேசிக்கிறாரு, நேசிக்கிறார். எங்க அம்மா என்ன நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, ஆனா யார் என்ன நேசிக்கிறார்? அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இந்த அம்மா 3 பிள்ளைகளை தன்னுடைய சொந்த வாழ்க்கையை சொல்றாங்க. ரூபன் சிறுமைப்பட்டு போயிருந்தாங்க. அதுக்கடுத்து சிமியோனு, நான் கண்ணி விட்டு கதறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து லேவி. இதுக்கு மேல என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டாரு, போயிட மாட்டாரு, என் கூடவே இருப்பாரு. அட போட, நீ போனா என்ன இருந்தா என்ன, ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லிருக்கலாம், நான் நமக்குதான் என்ன இல்லை. அது தமிழ்ல நான் சொல்லணும்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பேசல யார் இருக்கிறா, யாரு இருக்கிறாங்களோ இல்லை, ஆண்டவர் பேசலாம். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருவார். கடைசியாக வசனத்தை வாசி முடிப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 7:12. வெளிப்படுத்தல் 7:12. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியையும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலம் உண்டாவதா. திரும்ப படிக்கும் போது எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும்
ஸ்தோத்திரமும் கனமும் கனமும் வல்லமையும் வல்லமையும் பலனும் பலனும் சதா காலங்களிலும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். உங்கள் சிந்தையை கர்த்தர் மாற்றுவாராக. ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்குகிறார். அன்பு. யாக்கோபு அன்பு கூறாவிட்டாலும் தேவன் அன்பு கூர்ந்தார். உங்களை மறக்காத ஒருவர் இருக்கிறார். அதை நினைத்து பாருங்கள். கண்கள் முழுவதும் கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம்.